ஆதி இங்கே பாரு ஹாய் சொல்லு. ஐயோ பயமாக இருக்குது. ஆதி உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? இங்கே பாரு. இதில் என்ன குடிச்சிட்டு இருக்கிறீங்க? இங்கே திரும்புங்க பார்த்து சொல்லிடுங்க. என்னது அது? என்ன குடிச்சிங்க? அது அது பாலுன்னு சொல்கிறக்கு வந்துட்டு காஃபி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு. அது என்னமா குடிக்கிற? காஃபியா? காஃபி மாதிரி பால் பால் கண்ணில் காட்டிட்டு அப்படியே பால் ஆத்திக்கிறதா? காபி குடிச்சுக்குமா? எப்படி பாருங்க, உங்களுக்கு காபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டா இவரு கேக்குறாரு காபி அப்படினு. அது பாரு பக்காபி. காபி டிக்காபி டிக்காபி பக்காபி. அது முதல் காப்பிங்கிற வேர்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கார் ஓட்டுனா பிரச்சனையே இல்லை, மெதுவா. இப்படி யார் வராங்க? சரி குடிச்சுக்கோங்க குடிச்சுக்கோங்க. ஹாய் வீடியோ எடுக்கணுமா? இவ்வளோ நேரம் தெரியல. செல்ல என் படத்தை எடுத்துட்டு இப்படி தான் வந்துட்டு எங்கிட்ட அம்மா வீடியோ. ஐயோ போட்டோ போட்டோ அப்படிங்க. போட்டோவாமா? டிவி வேற அந்த இது கனெக்ஷன் கொடுத்துட்டோம், வைஃபை கனெக்ஷன். அதுல சேனல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுல. போய் சோபா கிட்ட கீழே கையிட்டு தலைக்கேசி படுத்துக்க வேண்டியது. காயத்ரி டிவி போடு ஐயோ அப்படிங்கிறது எப்படிமா சொன்ன? சொல்லிரு. படம் போய் தலைக்கு வச்சு இப்படி பெரிய மனுஷனாட்டு படுத்துட்டு காயத்ரி டிவி படம் போடு அப்படிங்கிறது. படம் போடு. படம் போட்டுட்டு அது வாட்டுக்கு ஒரு வாக்கு கத்திட்டு இருக்கு. இவன் என்கிட்ட வந்து கத்திட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளான அதெல்லாம் கேட்க தெரியுது. ஒரு அதுக்கிட்டி நான் சீட்டை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாதி. இப்போ நாங்கள் டீ கடைக்கு எப்பவும் போல் வந்தாச்சு. கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றோமோ டீ குடிக்கிறோம். ஆதிரம் தூங்கியாச்சா? எப்பவுமே இதே கோவில் பக்கம் வரும்போது தூங்கிடுவாரு. பஜ்ஜி சாப்பிடலாம் வாங்க. பெரியப்பா வருங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு என்னங்கிற அப்படி காயத்ரி வீடியோவெல்லாம் எடுக்க வேண்டாம். வீடியோ எடுக்க வேண்டாம். எனக்கு எப்படி எப்படி பெரியப்பா எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அப்படி படுத்துட்டு இருக்கிறாருல, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் மாட்டுக்குது. இல்லைன்னா முதல்ல நல்லா இருக்கும் போதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார்ல. என்னடா திடீர்னு சொல்கிறேன் அப்புறம். இங்கே பாருங்க நாட்டு வெண்டைக்காய் சின்ன செடியிலே பிடிச்சிருச்சு பாரு. பெரியமாக்கு ரக்கரி சாப்பிடணும் போல இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு ரக்கரி செடி அப்படி சொல்லுது. ஒன்று இருக்குது சாமி நம்ம வீட்டில் பண்ணருக்கு பெருசான பொறிச்சுக்கலாம். அப்போ வாங்கிட்டு வந்து அடுத்த டைம் கொடுத்துடலாம். இங்கே பாருங்க சின்ன செடியிலேயே வெண்டைக்காய் பிடிச்சிருக்குது எப்படி அழகா. நீ இது போது பெரியமாளுக்கு. பெரியம்மா வீட்டு சமையல் சொல்லி சொல்லி பழகி போச்சு. சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார். இது வந்து உப்புமா எப்படி சமையல். ரசம், சாப்பாடு. பெரியம்மா வீட்டில் இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். தீபம் வச்சாச்சா இருக்குது பெரியம்மா. நான் ஒரு விளக்கு கூட காணோம். வச்சதுக்குண்டான தடையத்து வலிச்சிட்டீங்களேடா. விளக்கு எங்கேயும் காணோம். அங்கேதான் கிடக்குதுங்க. மூட்டை கட்டியாச்சு. அதான் அப்படியே தான் கிடக்கு. நானே கட்டி வச்சிருக்கிறேன். எங்க எங்க எங்கப்பா கிடக்குது? அதான் அப்படியே தான் கிடக்குது. விளக்கு விளக்கா? விளக்க தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அதைத்தான் கேட்டேன். தேங்காய் இதெல்லாம் வச்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. அதை அடுத்த வருஷத்துக்கா அதை வந்து அப்படியே வச்சிருந்து நாளைக்கு கூட தண்ணியில் ஓட்டு எடுத்து வச்சிருக்கோம். அப்படியே வச்சிருவோங்க. தீவம் போட்டு வச்சுட்டு அது புது விளக்காட்டுருக்கு. அது அப்படியே போட்டு வச்சிடுறாங்க. அப்படியே எறியறதுங்களா? அதை வச்சோன்னு தீவம் வச்சிருங்க. அது எரியக்கூடாது. சாணி கணக்காய் குக்கர்ல போட்டு வச்சிருங்க. சரிங்க. நீங்க பாப்பா கொஞ்சம் எடுத்துட்டு போய் வேணுங்க. வேண்டாம். 3 விசில் விடாது. 3 விசில் 3 விசில் 3 விசில் 3 விசில் விடுறா? சரி சாமி 3 விசில் விட்டு வச்சு. பச்சை கலக்காய் ரொம்ப விசில் விட்டா குழஞ்சு போயிரு. இங்கே வேறு சாமி
இந்த வாரம் திங்கக்கிழமை போய் அடுத்த திங்கக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வரோம். நாங்கள் வரோணுமா? நாங்கள் வரல. நீங்கள் வந்து எல்லாம் வாங்கி உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலையா? அதான் சாப்பிட்டாரு. கவுரு வாங்கிட்டு வரட்டும். கோவிலுக்கு போயிட்டு கவுரு வாங்கிட்டு வரலாம். வேணுமாமா கவுரு சொன்னா வர்றதில்ல. ஒரே மாதிரி இருக்கிறீங்க இப்போ ட்ரெஸ் மேட்சிங் மேட்சிங். உனக்கும் ரோஸ் கலர் பூவு. பரவாயில்ல, மீஷோல ஆர்டர் போட்டு சூப்பரா இருக்குது. எவ்வளவு? கச்சிதமா இருக்குது. இது 300 சில்லறதான். நல்லா கச்சிதமா இருக்குதுல எடுத்து 300 ரூபாய்க்கு பரவாயில்ல. அதுவும் இல்லாம பீஸா வந்துருது பாருங்க. பிரியா மீஷோக்கு விளம்பரம். நான் அன்னைக்கு மெரூன் கலர் ஓட்டிருந்தீங்களா? அது போட்டோ வாங்க. அது மீஷோல ஆர்டர் காசு. அதுதான் அது சாமி. இல்ல நம்ம 100 ரூபாய் மட்டும் போகுது. 100 ரூபாய் மட்டும். பரவாயில்ல புடிங்க. 100 ரூபாய் மட்டும் போகுது. சரி வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்க சாமியே. வாங்கிட்டு சாமி இந்தா 500. நாம கொடுத்தது அப்படியே நம்மளுக்கு கொடுத்துறது. சின்ன சாமிக்கு சரி போயிட்டு வந்து கொடுத்துடலாம். இல்ல இப்ப நாம இது வச்சுட்டு வேற காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அத காலில் போய் விழுந்துட்டு அதை மாலை ஓட்டிருக்கிற மாதிரி அது காலில் விழுந்து அதை கச்சு கொடுத்துட்டு சாமி கும்பிடு. எங்க நீ வர காசு அப்படி விழுந்தாங்களா? ஆதிரன் மாலை போட்டிருக்கிற மாதிரி பெரியமா வண்டிட்டு இருக்குது. காச்சா சரிம்மா. மால்ல எனக்கு குடுங்க. இந்த உங்களோட காசு நான் வச்சிட்டேன். உங்களோட காசு இங்க வரேன். கோயில் போயிட்டு அப்புறம் வந்து கொடுக்குறதா? செலவுக்கு ஏன் வேணும்ல? எனக்கு இருக்கு. மலைக்கு போறதுக்கு செலவுக்கு வேணுமா? எப்படி நீங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு வேணும்ல. கோயில் போயிட்டு வச்சு அப்புறம் அப்ப வாங்கிட்டு கூடாது. அம்மாவும் அப்படித்தான் சொல்லிச்சு. அந்த பாத்திரம் ஃபார்மாலிட்டி. வாங்கிட்டு வந்தான்ல அப்ப அம்மா வந்துடுச்சு. மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் கம்முனுக்கு வேணும் செலவுக்கு பத்தலையும் என்ன பண்றது? எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? காசு வாங்கக்கூடாது. போய் சாமி கும்பிட்டு நல்ல வழி வருது. அப்புறமா வாங்கிட்டு இதெல்லாம் சும்மா சரி நல்லா இருக்கு. போயிட்டு வந்து எவ்வளவு பாயாசம் வாங்கிட்டு வரேன். எவ்வளவு கூட ஏக்குது ஒரு பெரியமா. கைகள் சுத்தி நல்லா வச்சிருக்கோம் சாமி. எந்த நோடு நொடியில நல்லா காசை போராட்டம் நடு ரோட்ல பாத்துக்குங்க மக்களே. ஏன் சாமி இப்படி வெறிப்பன் சொல்றோம். சரி பட்டு பொத்தாம் போடு. சரி தலையாட வேண்டாம். சொட்டரு கயிறு கட்டுறது கைக்கு வேணுமாமா இருக்கும். ஆமா சொட்டர் அத்தைக்கு வேணுமாமா. சரி வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க கூடாது. நாங்க சொட்டரு சொட்டரு வாங்கிட்டு வரேன். சரி நாங்க கிளம்புறோம். எல்லாம் சும்மா கருவேப்பிலை மோஸ் கிடக்குது. எனக்கு கருவேப்பிலை இல்லாம ஒன்னு புடிங்கிட்டு போய் நட்டு வைக்கலாம்ல. வந்துருமா? பழம் புடிச்சு விடாம இல்ல இப்படியே நட்டி வச்ச போதுங்க. அது நட்டு வைங்க வந்துரு. அங்கதான் கோழி தொந்தரவு இல்லையில. கோழி ஏதாவது இருந்தா வெட்டி வெட்டி எரிஞ்சுதாக்கா நிறைய பக்கம் வந்துருச்சு. வெட்டி வெட்டி எறிகிறாங்க அப்படி. இஞ்சி போச்சு. அதே வர நிலமா இருக்குதுல்ல. வராது. ஒரு செடி இருந்தா அங்க நெட்டி வரது. நான் குடி அங்க பாரு காயத்ரி கார் கிட்ட எவ்வளவு செடின்னு. என்ன மனம் அங்க பாரு அந்த செங்காம்பு. இது இவர் ஆதிரன் செங்காம்பு. கையெடுமா செங்காம்பு சொல்லிரு. சொல்லிரு செங்காம்பு சொல்லு. சொல்லு செங்காம்பு. சரியான